நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்றால் கூட போதும், உடனே மனம் உடைந்து என்ன வாழ்க்கை இது, நிம்மதியே இல்லை, காசு பணம் இருந்து என்ன பிரயோஜனம் என்ற விரக்தியில் நம்மில் பல பேர் இருக்கிறோம். கவலை என்பது உருவாவது இல்லை, நாமளே உருவாக்கி கொள்வதுதான் கவலை. நம் ஒவ்வொருவரின் கவலைக்கு பின்னாலும் நாம் ஆராய்ந்து பார்த்தால் இந்த உண்மை நமக்கு நிச்சயம் புரியும். காசு பணம் எல்லாம் இருக்கு, ஆனால் நிம்மதி என்னிடம் இல்லை, கவலைதான் இருக்கிறது என்று கூறுபவர்களிடம் அந்த கவலைக்கு யார் காரணம் என்று ஆராய சொல்லுங்கள், பார்ப்போம். நமக்கு வரும் போராட்டங்களை எதிர்கொள்ள எப்பொழுது நமக்கு துணிச்சல் பிறக்கிறதோ அப்பொழுது நம்மிடம் இருக்கும் கவலை எட்டி கூட பார்க்காது என்பதுதான் உண்மை. அதற்கு ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு பெரியவர் பல ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்றார். தன்னுடைய நெருங்கிய நண்பரின் மகன் எப்படி இருக்கிறான் என்பதை பார்ப்பதற்காக அவனுடைய வீட்டிற்கு சென்றாராம். அவனை பார்த்ததும், எப்படி இருக்கிறாய், உன்னை பார்த்து பல ஆண்டுகள் ஆகிறது என்று கேட்டார். அதற்கு அவனோ, இங்கே எனக்கு வாழ்க்கை போராட்டமாக உள்ளது, சிக்கலுக்கு மேல் சிக்கல், பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது, என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று புலம்பினானாம். உன்னுடைய தந்தை போதுமான செல்வம் சேர்த்துவிட்டு போயிருக்கிறார், பிறகு உனக்கு என்ன பிரச்சனை வரப்போகிறது என்று சொன்னாராம் அந்த பெரியவர். அதற்கு அவனோ, பணம் இருந்தால் மட்டும் போதுமா, என் துன்பங்களை நீங்கள் சுமப்பதாக இருந்தால் சொல்லுங்கள், என்னுடைய செல்வங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கே தந்து விடுகிறேன் என்று சொன்னானாம். அவனிடம் பேச பேச அவனுடைய நிலையை புரிந்து கொண்டாராம் அந்த பெரியவர். துன்பமோ கவலையோ இல்லாத இடம் ஒன்றே ஒன்று உள்ளது, நாளை உன்னை அங்கு அழைத்து செல்கிறேன், அங்கு யாரும் துன்பப்படுவதாக எனக்கு தெரியவில்லை, காலையில் தயாராக இரு, அங்கு சென்று பார்ப்போம் என்று சொன்னாராம் அந்த பெரியவர். அவனும் மறுநாள் காலையில் மிகவும் ஆர்வத்துடன் சென்றானாம். அவர் எங்கு அழைத்து சென்றார் தெரியுமா? இடுகாட்டிற்கு. எனக்கு தெரிந்து இந்த இடத்தில் உள்ளவர்களுக்கு தான் எந்த சிக்கலும் இல்லை. வாழ்க்கை என்றால் போராட்டங்கள் வரதான் செய்யும், அவற்றை வெற்றி கொள்வதுதான் நம்மளுடைய திறமை. குழந்தைகளைப் போல அவற்றை கண்டு அஞ்சினால் மேலும் மேலும் சிக்கல்கள் தான் தோன்ற செய்யும் என்றாராம். உண்மையை புரிந்து கொண்ட அவன், ஐயா, உங்களுடைய அறிவுரைக்கு நன்றி, என் வாழ்க்கை போராட்டங்களை துணிவுடன் சந்திப்பேன், அவற்றை தீர்க்க முயற்சி செய்வேன், இனி நான் புலம்ப மாட்டேன் என்று சொன்னானாம். அவனுக்கு தன்னம்பிக்கை ஊட்டிய நிறைவில் அந்த பெரியவர் அங்கிருந்து சென்றாராம்.